முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்று அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவருடைய முதல் சுற்று பேச்சு நிறைவேறும் போது சொல்லி அமர்ந்திருக்கிறார். அதற்கு பல காரணங்களை அவர் அடுக்கி இருக்கிறார். அதில் எங்களுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. ஏறத்தாழ 9 ஆண்டுகள் இதே கூட்டணி தொடர்ந்து 3 பொது தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதனால் இந்த கூட்டணி எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால் அது ஒரு நகைமுரணாக இருக்கிறது, ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்துதானே தவிர, கடந்த காலங்களிலே ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இவ்வாறு பேசியிருக்கிறார், அதனால் இந்த நேரத்தில் அவர் மாதிரி சேரக்கூடாது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் எந்த கட்சியும் எந்த கட்சியோடு கூட்டணியை வைக்க முடியாது. அதற்கு சில உதாரணங்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் பேசியதை நான் உங்களிடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அண்ணன் வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு முன்பாக, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தேன் என்று சொன்னால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது, ஸ்டாலினை பற்றி உங்களுடைய கருத்து என்று சொன்னால் என்ன என்று கேட்கிற போது ஸ்டாலின் இஸ் நோ மேட்டர் ஃபார் மீ என்று சொல்கிறார். கடந்த காலங்களிலே பேசிய தலைவருடைய பேச்சுக்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது யாருமே யாரோடுமே கூட்டணி சேர முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிற அனைத்து கட்சிகளுமே ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தவர்கள். கூட்டணி என்பது ஒரு மினிமம் காமன் புரோகிராம், தேர்தலுக்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கக்கூடியவர்தான் கூட்டணி. அந்த கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் வேலையை அவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். யாரை நாம் வீழ்த்த வேண்டும், யார் நமக்கான எதிரி என்பதை நாங்கள் திடமாக உணர்ந்து அதற்கான ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியில் நாங்கள் தேர்தல் களமாடுகிறோம். அப்படி இப்போது தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகளும். அப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆதி பாமகன்றாரு. தேர்தல் ஆணையம், டெல்லி உயர்நீதிமன்றமும் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணியிடம் இருக்கிறது, சின்னம் அவருக்கு சொந்தமானது. இதிலே வேறு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுகிற பட்சத்திலே டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் உரிமையியல் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம்னு சொல்றாங்க. எந்த விதமான இடைக்கால உத்தரவும் இல்லை. அப்படி இருக்கிற போது பாமக என்கிற இயக்கம் மருத்துவர் அன்புமணியோடு இருக்கிறது. பாமக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அப்ப கூட்டணியை நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வருவதற்கு தயாராக இருக்கிறது. பாரதிய ஜனதா இந்தியாவில் இருக்கிற 27 மாநிலங்களில் 17 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமையும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும் மற்ற மாநிலங்களிலே பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் மற்ற பிராந்திய கட்சிகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் பாஜக தேர்தலை சந்திக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப யார் இங்க வலிமையான கட்சி? எப்படி 13 கட்சி ஒரே கொள்கையோடு இருக்க முடியும்? இந்தியா கூட்டணியில் இருப்பார்கள். ஆனால் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் காங்கிரசுக்கு எதிராக தேர்தல் களமாடுவோம், அது இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியிலே காங்கிரசும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இருக்கும். ஆனால் கேரளாவிலே எதிரெதிர்களாக தேர்தலை சந்திக்கும். ஆனால் அவர்கள் கொள்கை கூட்டணி. மேற்கு வங்காளத்திலே காங்கிரசும் மம்தா பானர்ஜியும் வேறு திசையிலே பயணிப்பார்கள், எதிரெதில் களமாடுவார்கள். ஆனால் அவர்கள் இந்தியா கூட்டணி. இப்படி கொள்கை முரணாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இன்றைக்கு கொள்கை கூட்டணி என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி சொன்னார் அண்ணா. இப்ப இங்க ஆல்மோஸ்ட் ஒரு தோராயமா 150 பேர் இருப்பீங்க. யாராவது ஒருத்தருக்கு உங்களை தேடி மருத்துவம் வந்திருக்கிறதா? வந்திருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு கை தூங்குங்க. எனக்கு ஒருத்தரை கூட தேடி வராத மக்களுக்கான மருத்துவம் எப்படி ஒரு நல்ல திட்டமாக இருக்க முடியும்? ஆனால் குக்கிராமங்களில் கூட இருக்கிற வயதானவர்கள் பேருந்து ஏறி அருகிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்துக் கொள்ள முடியாத அந்த சூழ்நிலை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரே நாளில் ஒரே அரசு உத்தரவாக 2000 மினி கிளினிக்குகளை திறந்து அந்தந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அந்த திட்டத்தை முழுசுமா மூடிட்டீங்க. காரணம், அதில் அம்மா பெயர் இருக்கிறது. தம்பி கார்த்தி சொல்றாரு, தொடர்ந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம், ஆனால் அந்த தேர்தலில் ஒரு இடங்கள் கூட என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் மனச்சோர்வு அடைய மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுக்கான அந்த மன உறுதியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் இயக்கத்தை உங்களுடைய பின்பற்றி வருபவர்களில் அந்த இயக்கம் அந்த எண்ணம் முழுவதுமாக இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமா இன்னைக்கு இருக்கிறவங்க இங்க வந்திருக்கிறவங்க சொல்ல எங்களுக்கு இருக்கும்னு சொல்லி, ஆனால் முழுவதுமாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிற அந்த 46 லட்சம் பேருக்கும் இருக்குமா என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அது இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமா இருக்காது. அதே போல தம்பி டிவிக்கு உங்களுக்கு சொல்றேன், தேர்தலில் கோஷம் போடுவது, வாக்குகளை சேகரிப்பது, நாங்கள் கூட்டத்தை சேர்ப்பது என்று மட்டும் தேர்தல் அல்ல. காரணம், 8 தொகுதிகளுக்கு 4.5 ஆண்டு காலம் மாவட்ட செயலராக இருந்தவன் நான்.
தேர்தல் களம் என்பது வேறு, கோஷம் போடுவது என்பது வேறு, கூட்டம் சேர்ப்பது என்பது வேறு. அதனால் தேர்தல் பாடங்களை நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத இடத்திலே நாங்கள் தான் அடுத்த இந்தியாவை ஆளப் போகிறோம் என்று சொல்வது ஒரு நகைமுரணாக இருக்கிறது, ஒரு சிரிப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி.